வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வருடம் 2024 முதல் சந்திர கிரகணம் என்னைக்கு வருது, அந்த நாள் என்ன, நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அந்த நாளில் கிரகண நேரத்தில் வீட்டிலும் பூஜை அறையிலும் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, அது மட்டும் அல்ல கிரகணம் முடிந்த பிறகு வீட்டில் என்ன செய்யணும், கர்ப்பிணி பெண்கள் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ளலாம், இந்த மாதிரி பல பயனுள்ள விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பங்குனி உத்திர நாளான மார்ச் 25 திங்கட்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது 100 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதுவும் பங்குனி உத்திர நாளான பௌர்ணமி அன்று வரும் இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. சூரியனும் சந்திரனும் அது மட்டும் அல்ல பூமி, இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் நிலையில் சூரியனோட நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் பொழுதுதான் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை. இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மார்ச் 25 திங்கட்கிழமை பௌர்ணமியோடு, அது மட்டும் அல்ல பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்லப்படும் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்பவே அற்புதமான நாளாக சொல்லப்படும் அந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. இவ்வளவு அற்புதம் மிகுந்த அந்த நாளில் வரும் சந்திர கிரகணம் வீட்டிலும் பூஜை அறையிலும் என்ன செய்யணும், கிரகணம் முடிந்தவுடன் என்ன செய்யணும், அது மட்டுமல்ல வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா எப்படி பாதுகாப்பாக இருந்து கொள்வது அப்படிங்கிறத பல பயனுள்ள விஷயங்களை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்திர கிரகணம் பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு வரும் சந்திர கிரகணம் நேரப்படி என்ன நேரம்னு பார்த்தோன்னா இந்திய நேரப்படி காலை 10:23 மணிக்கு துவங்கி மாலை 3:02 மணி வரைக்கும் நீடிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 4 மணி நேரம் 36 நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணம், இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமியின் நிழலில் வெளிப்புற விளிம்புகள் வழியாக மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சந்திரனோட ஒளி லேசாக மட்டும்தான் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னும் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, அயர்லாந்து, இங்கிலாந்து போன்ற நாட்டில் இந்த ஒரு சந்திர கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி பகலில் சந்திர கிரகணம் பகலில் நிகழ்வதால் அதை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னும் இந்தியாவில் தோஷ காலம் இந்த கிரகணத்திற்கு பொருந்தாது அப்படிங்கிறதுனால கோவில்களில் நடை அடைக்கப்படாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி உத்திர தினம் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் பௌர்ணமி அப்படிங்கிறதுனாலையும் முருகப்பெருமான் கோவில்லையும் சிவபெருமான் கோவில்களையும் வழக்கம் போல திருவிழாக்கள் நடைபெறும் அப்படின்னும் தீப தூப ஆராதனை, எல்லா அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வழக்கம் போல் நடைபெறும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக பார்த்தோன்னா அடுத்த 15வது நாட்களில் சூரிய கிரகணம் நிகழப்போவது அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு அற்புதம் மிகுந்ததாகவே பார்க்கப்படுது. இந்த கிரகண நேரத்தில் கோவில்கள் நடை சாத்தப்படுவது இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம இந்த கிரகண நேரத்தில் வீட்டிலும் தாராளமாக பூஜை செய்வதற்கான அத்தனை விதிமுறைகளிலும் எந்த ஒரு தடையுமே கிடையாது. பங்குனி உத்திர திருநாளான அன்று நம் வீட்டிலும் பூஜை அறையிலும் நம்ம பூஜை செய்வதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொள்ளலாம். முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை துடைப்பது, சுத்தம் செய்வது, இந்த மாதிரி வேலையை பொதுவாகவே நம்ம கிரகண நேர காலத்தில் செய்வோம். இந்த கிரகணம் அப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்காததுனால இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னும்
பொதுவாக நம்ம வீட்டில் இருப்பது போல இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கூடுமானவரை வெளியே செல்வதை தவிர்த்துவிட்டு அவங்களுடைய அன்றாட பணிகளை வீட்டிலிருந்தே செய்து கொள்வதற்கான அத்தனை வழிகளும் இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்தில் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வருவதால் முருகன் கோவிலுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கும் தாராளமாக செல்லலாம். பூஜை கலந்து கொள்ளலாம், அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம். முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.